ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் ஒழுக்கிக் கொண்டிருக்கும் ஜந்தன் மந்தர் புரட்சியின் பின்னணியும் பிரகாஷ் ராஜின் பயமில்லாத அந்த ஒற்றை குரலும் என்ன செய்தது? முழுசாக பார்ப்போம். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. எப்போதும் அதிகாரத்தின் மையமாக இருக்கிற இந்த நகரம் இப்போது ஒரு புதிய புரட்சியால் அதிர்கிறது. வழக்கமாக அரசியல் கட்சிகளின் கொடிகளும் கோஷங்களும் முழங்கும் ஜந்தன் மந்தர் வீதியில் இந்த முறை ஒலிப்பது வெற்றி அரசியல் முழக்கங்கள் அல்ல. இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களின் குமுறலும் கோபமும் தான் அது. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராகவும் கல்வித்துறையின் அலட்சிய போக்கிற்கு எதிராகவும் டெல்லியில் வெடித்திருக்கிறது ஒரு மாபெரும் இளைஞர் எழுச்சி. 2026 நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் CBSE மதிப்பீட்டு முறைகேடுகள் ஒட்டுமொத்த இந்திய மாணவர் சமூகத்தையும் ஒழுகியிருக்கு. பல ஆண்டுகள் இரவு பகலாக படித்து தங்களின் மருத்துவ கனவோடு தேர்வு எழுதிய மாணவர்களின் எதிர்காலம் இன்று கேள்விக்குறியாகி நிற்கிறது. எங்கள் உழைப்பிற்கு மதிப்பு எங்கே? முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் லட்சக்கணக்கான மாணவர்கள் டெல்லியை நோக்கி படையெடுத்திருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத வகையில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் சமூக வலைத்தளங்களில் ஒரு நையாண்டி இயக்கமாக தொடங்கிய இந்த போராட்டம் இன்று டெல்லியில் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக நிஜ புரட்சியாக மாறியிருக்கு. தங்களின் எதிர்பார்ப்பை விசித்திரமான முறைகளிலும் அதே சமயம் மிக ஆழமான கருத்துக்களுடனும் மாணவர்கள் பதிவு செய்து வராங்க. இந்த மாணவர்களின் குரல் ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தையும் ஜந்தன் மந்தர் பக்கம் திருப்பியிருக்கு. மாணவர்களின் இந்த போராட்டம் வெறும் டெல்லியோடு நின்றுவிடவில்லை, நாடு முழுவதும் உள்ள முற்போக்கு சிந்தனையாளர்களின் ஆதரவை ஈர்த்து வருது. அந்த வகையில் இந்திய சினிமாவின் முன்னணி நடிகரும் எப்போதும் சமூக பிரச்சனைகளுக்காக துணிச்சலாக குரல் கொடுப்பவருமான பிரகாஷ் ராஜ் இந்த மாணவர் களத்தில் நேரில் இறங்கியிருக்காரு. ஜூலை 19, 2026 அன்று இரவு அவர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. வழக்கமாக பிரபலங்கள் போராட்டம் நடக்கும் இடத்திற்கு வருவாங்க, 5 நிமிடங்கள் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பாங்க, பின்னர் சொகுசு காரில் ஏறி சென்று விடுவாங்க. ஆனால் பிரகாஷ் ராஜ் அப்படி செய்யலை. அந்த நள்ளிரவிலும் கொளுத்தும் டெல்லி வெயிலின் தனிவிலும் சாலையோரம் அமர்ந்திருந்த மாணவர்களோடு அவரும் ஒருவராக அமர்ந்திருந்தார். அந்த இரவு முழுவதும் மாணவர்களோடு கழித்து அவர்களின் வேதனைகளை கேட்டறிந்திருக்காரு. மறுநாள் காலையிலும் போராட்டக்காரங்களோடு இணைந்து தனது முழுமையான ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்காரு. மறுநாள் காலையில் செய்தியாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்த போது பிரகாஷ் ராஜோட குரலில் எந்த ஒரு நடுக்கமும் இல்லை. அவர் மிக ஆணித்தரமாக கூறியிருக்காரு, உண்மையை பேசுவதற்கோ மாணவர்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பதற்கோ எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் எதற்கும் அஞ்சுபவன் அல்ல. எனது மனசாட்சிப்படியே நான் எப்போதும் செயல்படுகிறேன். இந்த வார்த்தைகள் அங்கிருந்த மாணவர்களுக்கு பேரிடியாக இருந்த சூழ்நிலையில் பெரும் நம்பிக்கையை ஊட்டியிருக்கு. அவர் தனது சமூக ஊடக பக்கங்களிலும் மாணவர்களை ஆதரித்து பதிவிட்டிருக்காரு. நாட்டின் எதிர்காலத்திற்காக போராடும் இந்த இளைஞர்களின் கைகளை பிடித்து அவர்களுக்கு தொடர்ந்து வலிமையை சேர்ப்பேன்னு உறுதியளிச்சிருக்காரு. ஒரு நடிகராக தனது கடமையை தாண்டி ஒரு குடிமகனாக அவர் ஆட்டிய இந்த பொறுப்புணர்வு இந்திய அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அதிகார வர்க்கத்திற்கு எதிராக பேச தயங்குற பல பிரபலங்களுக்கு மத்தியில் பிரகாஷ் ராஜோட இந்த நடவடிக்கை தனித்து நிற்குது. மாணவர்களின் இந்த புரட்சி மற்றும் அதற்கு பெருகி வர ஆதரவை கண்டு டெல்லி நிர்வாகம் திணறி போயிருக்கு. போராட்டத்தின் தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் ஜந்தன் மந்தருக்கு மேலும் மாணவர்கள் கூடுவதை தடுக்கவும் டெல்லி மெட்ரோ நிர்வாகம் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தது. பாதுகாப்பு காரணங்களை காட்டி டெல்லியின் மிக முக்கியமான 17 மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த தடைகள் எதற்கும் மாணவர்கள் அஞ்சுவதாக இல்லை. மெட்ரோக்கள் மூடப்பட்டாலும் சாலைகள் மறிக்கப்பட்டாலும் மாணவர்களோட எழுச்சி குறைந்தபாடில்லை. பிரகாஷ் ராஜ் போன்ற ஆளுமைகளின் ஆதரவு இப்போராட்டத்திற்கு ஒரு சர்வதேச மற்றும் தேசிய அங்கீகாரத்தை தந்திருக்கு. கல்வியின் தூய்மைக்காகவும் தங்களின் உழைப்பிற்கான நீதிக்காகவும் மாணவர்கள் நடத்தும் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் இந்திய வரலாற்றில் இளைஞர்கள் சக்தியின் மிக முக்கியமான அடையாளமாக மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதிகாரத்தின் செவிகளுக்கு இந்த மாணவர்களின் குரல் கேட்கும் வர ஜந்தன் மந்தர் ஓய்வு போவதில்லை. அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர்களை ஒரு சாதாரண கரப்பாம்பூச்சி அலற வைக்க முடியுமா? முடியும் என்கிறது டெல்லி ஜந்தன் மந்தர் வீதிகள். லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய நீட் தேர்வு முறைகேடு, அதற்கு எதிராக வெடித்த ஒரு விசித்திரமான புரட்சி. யாரும் எதிர்பார்க்காத அந்த நள்ளிரவில் சொகுசு வாழ்க்கையை துறந்து சாமானிய மாணவர்களோடு சாலையோரம் அமர்ந்த ஒரு சிங்கம், அவர்தான் பிரகாஷ் ராஜ்.